Hi everyone, welcome to Nettinglit UGTRB exam series. Today ஒரு short story பார்க்க போறோம். That was The Cask of Amontillado. It was written by Edgar Allan Poe. Author introduction பார்த்துருவோம். Edgar Allan Poe. He was born in the year 1809 and he died in the year 1849. Edgar Allan Poe வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர், போயட், எடிட்டர் அண்ட் ஆல்சோ ஏ கிரிட்டிக்காகவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க போயம்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிக்கு ரொம்ப ஃபேமஸான பர்சன். அதுவும் இவரோட நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மிஸ்ட்ரியான டார்க்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குமா. அண்ட் ஈரி தீம்ஸ், ஈரி அப்படின்னா ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்க மாதிரி இருக்குமா இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம். அமெரிக்காவில் அந்த டைமில் இருந்த ரொமான்டிசிசம் அண்ட் கத்திக் ஃபிக்ஷனில் ஒரு கீ ஃபிகராக வந்து இருந்திருக்காங்க. கத்திக் ஃபிக்ஷன் அப்படின்னா சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது, கோஸ்ட் அந்த மாதிரிலாம் கொண்டு வர்றது, அதுதான் கத்திக் ஃபிக்ஷன்னு சொல்லுவோம். அதில் இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இந்த எட்கர் ஆலன் போ வந்து இருந்திருக்காங்க. இவங்களோட ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே பார்க்க நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவே இருக்குமா. ஸோ இதை என்னவோ நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த டிடெக்டிவ் ஃபிக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் ஒரு பயனீர்னு கூட சொல்லலாமா. இந்த ஒர்க் இருக்குல்ல, த காஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ, இதுவும் ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இட் வாஸ் பப்ளிஷ் இன் 1846. இது வந்து ஒரு மேகசினில் தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. அந்த மேகசினோட நேம் வந்து கோடிஸ் லேடிஸ் புக். இதை வந்து ஷார்ட்டா கோடிஸ் மேகசின் ஆர் லேடிஸ் புக்குன்னு கூட சொல்றாங்க. இது அமெரிக்கால உள்ள விமன் சென்ட்ரிக் மேகசினா வந்து இருந்திருக்கு. அண்ட் இந்த மேகசின் வந்து பிலடெல்பியா அந்த ரீஜியன்ல வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்கு. ஸோ இந்த காஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ வந்து ஒரு ஜேர்னல், ஒரு மேகசின்ல தான் பப்ளிஷ் ஆகியிருக்கு. இந்த இயர் 1846 நவம்பர் மந்த்ல இது வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்கு. ஒரு த்ரில்லிங்கான ஷார்ட் ஸ்டோரி தான் இந்த காஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல காஸ்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். காஸ்க் அப்படின்னா ஒரு பேரல். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷியஸான ஆல்கஹால்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கான ஒரு பேரல் மாதிரி ஒன்று, அதுதான் என்ன அப்படின்னா காஸ்க். அமாண்டிலடோ அப்படின்னா ஒரு ஃபைனான ஒரு ஒயினாக வந்து இருக்குது. இது வந்து ஸ்பெயினில் தான் ஆரிஜினேட் ஆகிருக்கு. ரொம்ப ஃபைன் ஒயின், ரொம்ப எலைட்டான பீப்புள் மட்டுமே குடிக்கக்கூடிய அந்த ஃபைனான ஒயின் தான் இந்த அமாண்டிலடோவாக இருக்குது. த காஸ்க் ஆஃப் அமாண்டிலடோ அப்படின்னா அந்த அமாண்டிலடோ அந்த ஒயினை ஒரு பேரலில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் இதுக்கு வந்து டைட்டிலாக இருக்குது. என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட செட்டிங் வந்து இட்டாலியில் தான் இருக்குது. இட்டாலியில் ஒரு கார்னிவல் வந்து நடந்துட்டுருக்கு. அந்த இட்டாலியன் சிட்டியோட நேம்லாம் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணல, அன்னேம்டான ஒரு இட்டாலியன் சிட்டியில் தான் நடக்குது. அண்ட் இந்த ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நரேட்டர் வந்து மான்ட்ரெசார் அப்படிங்கிற ஒரு பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் அப்படிங்கும்போது அந்த மான்ட்ரெசாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரே பேசுகிற மாதிரி தான் இருக்குமா. இதில் மொத்தமே 2 கேரக்டர்ஸ் தான், மான்ட்ரெசார், இன்னொன்று ஃபார்ச்சுனேட்டோ. இந்த மான்ட்ரெசார் அவரோட ஃப்ரெண்டு ஃபார்ச்சுனேட்டோனால ரொம்ப இன்சல்ட்டிங்காக ஃபீல் பண்ணுறாராம். ஏன்னா எப்போ பார்த்தாலுமே இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து மான்ட்ரெசாரை கவுண்ட்லெஸ்ஸாக வந்து நிறைய இன்சல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து இருக்காராம். ஃப்ரெண்ட்ஸ் தான், அவர் வந்து சும்மா விளையாட்டுக்கு கூட இந்த மான்ட்ரெசாரோட ஃபேமிலி பற்றி அவங்களெல்லாம் பற்றி இன்சல்ட்டிங்காக வந்து பேசியிருக்கலாம். பட் மான்ட்ரெசாருக்கு அது ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்குது. மான்ட்ரெசார் வந்து இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து இன்சல்ட் பண்ணுறதுனால ரொம்ப கவுண்ட்லெஸ்ஸான ராங்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து என்டியோர் பண்ணிக்கிட்டே வந்து இருந்திருக்காரு. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மான்ட்ரெசார், ஃபார்ச்சுனேட்டோ. இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து மான்ட்ரெசாரை ரொம்ப இன்சல்ட்டிங்காக எப்போவுமே வந்து பேசிகிட்டே வந்து இருப்பாராம். அண்ட் மான்ட்ரெசாருக்கு ஒரு நாள் வந்து ஓகே, இதை வந்து நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஏன்னா அவன் வந்து ரொம்ப நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அப்படி சொல்லி தோணுது. ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் வந்து நம்ம வந்து எடுக்கணும். அந்த ரிவெஞ்சை கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுறாரு மான்ட்ரெசார். வெளியே பார்க்க அவர் வந்து இந்த ஃபார்ச்சுனேட்டோ மேலே ரொம்ப வெறுப்பை காட்டுறது அப்படிலாம் இல்லை. அந்த த்ரெட், ஹேட்ரட் எல்லாத்தையுமே வந்து அவரோட மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்டோவை பார்க்கும்போதெல்லாம் நல்லா நார்மலாக தான் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான மேனரில் தான் பேசிகிட்டு இருக்காரு. அவுட்வர்ட்லி தான் இந்த மான்ட்ரெசார் வந்து ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்காரு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஹேட்ரடோட வந்து இருந்திருக்காரு. ஒரு பிளான் வந்து போட்டிருக்காரு. ஃபார்ச்சுனேட்டோக்கு வந்து ஒரு வீக்னஸ் வந்து இருக்கு. அந்த வீக்னஸ் என்ன அப்படின்னா, அவரோட நாலேஜ் ஆஃப் ஒயின் மேலே அந்த ஃபார்ச்சுனேட்டோக்கு ரொம்ப ப்ரைட்ஃபுல்லாக இருக்கான். நாலேஜ் ஆஃப் ஒயினுங்கும் போது ஒயின்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குல்ல, அது என்ன மாதிரியான ஒயின் அப்படிங்கிறத இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து குடிக்கும்போது நல்லா வந்து கெஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர் வந்து கொடுப்பாராம். அது வந்து அந்த ஃபார்ச்சுனேட்டோ ரொம்ப ப்ரைடாக வந்து நினைக்கிறாரு. இதுதான் அவரோட வீக்னஸாக வந்து இருக்குது. இந்த வீக்னஸை வச்சு இந்த மான்ட்ரெசார் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுறாரு. நம்ம எப்படியாவது இந்த ஃபார்ச்சுனேட்டோக்கு வந்து ஏதாவது ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்து போடுறாரு. அந்த கார்னிவல் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தோம்ல, ஸோ அந்த கார்னிவலில்
ஒன் டே வந்து இந்த மாண்ட்ரஸார் போயிட்டு அவரோட ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து பார்க்குறாரு. அப்போ அந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து நல்லா கார்னிவல் அப்படிங்கிறதுனால நல்லா ட்ரங்க் பண்ணி தான் இருக்காரு. அண்ட் அந்த ஃபார்ச்சுனேட்டோட ட்ரெஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜெஸ்டரோட காஸ்டியூமாக இருக்குது. ஜெஸ்டர் அப்படின்னா ஒரு ஜோக்கரோட காஸ்டியூமாக வந்து இருக்குது. ஒரு ஸ்ட்ரிப்ட் அவுட்ஃபிட் கோட்லாம் போட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஜோக்கர் வந்து கேப்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கேப்போட எட்ஜில் பெல்லாம் தொங்குற மாதிரி அந்த ஃபார்ச்சுனேட்டோட ட்ரெஸ் வந்து அப்படி இருக்கான். மாண்ட்ரஸார் வந்து அவரை பார்த்தோன்னே நல்லா வார்மாக தான் அவரை வந்து க்ரீட் பண்ணுறாரு. க்ரீட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. நான் வந்து ஒரு கேஸ்க் ஆஃப் அமௌண்டிலடோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கேஸ்க் ஆஃப் அமௌண்டிலடோ என்ன அப்படின்னா அந்த ஃபைன் ஒயின் இருக்குல்ல, அமௌண்டிலடோ அப்படிங்கிற ஃபைன் ஒயினை ஒரு பேரல் வந்து வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து அது உண்மையாகவே ஃபைன் ஒயினா, அதோட ஆத்தென்டிசிட்டி மேலே எனக்கு வந்து டவுட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறத அவரோட ஃப்ரெண்டாக இருக்க அந்த ஃபார்ச்சுனேட்டோ கூட சொல்கிறாரு. நான் முதல்ல என்ன நினச்சேன் அப்படின்னா உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒயினை வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சேன். பட் அந்த பார்கெயினில் நான் லூஸ் பண்ணிடுவேன். அதை வந்து ஏலம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த பார்கெயினில் நான் வந்து லூஸ் பண்ணிடுவேன்னு நினச்சேன். அந்த ஒயின்கான ஃபுல் காசையும் கொடுத்து நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு இப்போ வந்து டவுட்டாக வந்து இருக்குது, அது உண்மையாகவே ஃபைன் ஒயின் தானா அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியணும். ஃபார்ச்சுனேட்டோக்கு இதை கேட்டோன்னே ஓகே, நான் ஒரு கிரேட்டான எக்ஸ்பர்ட் இதில், ஸோ நான் கண்டிப்பாக அந்த ஒயினை நான் வந்து வெரிஃபை பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போதே இந்த மாண்ட்ரஸார் வந்து இன்னொரு பர்சனோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அவரோட நேம் வந்து லுக்கேசி அப்படிங்கிற ஒரு பர்சன். நான் வந்து லுக்கேசி கிட்டேயும் கன்சல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா லுக்கேசியும் வந்து நல்ல ஒயினை வந்து கரெக்டாக டேஸ்ட் பண்ணி சொல்வார் போல். ஸோ மாண்ட்ரஸார் இது எல்லாமே பிளான் தான், ஜஸ்ட் ஒரு ட்ராப்பில் விளை வைக்கிறதுக்காக இந்த லுக்கேசியோட நேமையும் மாண்ட்ரஸார் வந்து யூஸ் பண்ணுறாரு. அண்ட் சொன்னோடனே ஃபார்ச்சுனேட்டை வந்து மார்க் பண்ணுறாராம். லுக்கேசி அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, சாதாரண ஷெர்ரி ஒயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெயின்ல இருந்து கிடைக்கிற ஒரு சாதாரண ஒயின் தான். அந்த ஆர்டினரி ஷெர்ரி என்னன்னு கூட அவனுக்கு வந்து கண்டுபிடிக்க வந்து தெரியாது. நானே உனக்கு வந்துட்டு அந்த கேஸ்க் ஆஃப் அமௌண்டிலோட வந்து கரெக்டான ஒயினான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. என்னை வந்து உன்னோட வீட்டில் இருக்க வால்ட்டுக்கு வந்து கூப்பிட்டிருப்போம், நம்ம சேர்ந்து போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஃபார்ச்சுனேட்டோ வந்து சொல்கிறாரு. அதுவும் ஏர்ஜும் பண்ணுறாரு, நம்ம சீக்கிரம் போவோம், ஏன்னா இது வந்து ஃபைன் ஒயின், கிரேட்டான ஹையர் கிளாஸ் எலைட் பீப்புள் மட்டும் தான் குடிக்கக்கூடிய ஒயின். ஸோ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ச்சுனேட்டோக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. மாண்ட்ரஸார் வந்து ஒரு ஹை ஃபேமிலியில் உள்ள பர்சன், ஃபார்ச்சுனேட்டோ வந்து அப்படி கிடையாது. ஸோ அதனால அந்த ஃபைன் ஒயினை குடிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் இவர் வந்து ஏர்ஜ் பண்ணுறாரு, சீக்கிரமாக நம்ம ஃபேமிலியோட வால்ட்டுக்கு வந்து போவோம். வால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் ரூம்ஸ் தான். ஒரு ஆர்க் மாதிரி ஒரு ரூஃப் போட்டிருப்பாங்க. நல்ல கிரேட்டான ஃபேமிலியில் இருக்க பர்சன்லாம் அண்டர் கிரவுண்டில் ஒரு பாதாள அறை அப்படிலாம் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே தான் இந்த ஒயினை வந்து வச்சிருக்காராம். ஸோ அங்கே போவோன்னு சொல்லி ஃபார்ச்சுனேட்டோ ஏர்ஜ் பண்ணுறாரு. இந்த மாண்ட்ரஸார் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுற மாதிரி நடிக்கிறாராம். ஃபார்ச்சுனேட்டோ, உனக்கு வந்து பார்க்குறதுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நீ வந்து அந்த கேட்டகாம்ஸ்குள்ளே வந்த அப்படின்னா இன்னுமே கூட உனக்கு வந்து அதிகமாக உடம்பு சரியில்லாமல் ஆகும். கேட்டகாம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் தான், அந்த பாதாள சுரங்கம் அந்த மாதிரி தான், டனல்ஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். உள்ள நிறைய ரூம்ஸும் கூட இருக்குமா. பழைய காலத்தில் என்ன அப்படின்னா அவங்களோட கல்ச்சர் படி, அந்த இட்டாலியன் பீப்புளோட கல்ச்சர் படி இந்த அண்டர் கிரவுண்ட் டனல்ஸில் தான் கேப் விட்டு அவங்களோட மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட கல்லறை எல்லாமே இருக்குமா. ஸோ இந்த கேட்டகாம்ஸ் வழியாக தான் போய் அந்த கேஸ்க் ஆஃப் அமௌண்டிலோட வந்து எடுக்க முடியும். ஸோ கீழே அண்டர் கிரவுண்டில் போகும்போது ரொம்ப டேம்ப், ரொம்ப குளிராக வந்து இருக்கும், உனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, அதனால் வேண்டாமே அப்படின்னு சொல்லி சும்மா அந்த மாண்ட்ரஸார் வந்து ஏமாத்துற மாதிரி நடிக்கிறார். ஃபார்ச்சுனேட்டோ சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் வந்து வாரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் எனக்கு அந்த ஒயினை வந்து வெரிஃபை பண்ணுறது தான் முக்கியம், அங்கே இருக்க கோல்டு எல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. மாண்ட்ரஸாரோட ஆமையும் டைட்டாக வந்து பிடிச்சிக்கிட்டாரு, ஈகராக இருக்காரு, எப்படா போய் அந்த ஒயினை டேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து ஈகராக வந்து இருக்காராம். இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பும் போது இந்த மாண்ட்ரஸார் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு மாஸ்க் இருக்குது, அந்த மாஸ்க்கை வந்து கண்ணில் வந்து போட்டிருக்காராம். அண்ட் ஒரு கிரேட்டான ஒரு க்ளோக் இருக்குது, ரோப் மாதிரி சொல்லுவோம்ல, இந்த கிங் அண்ட் குயின்லாம் ஒரு க்ளோக் வந்து போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதே மாதிரி ஒரு க்ளோக்கையும் எடுத்து இந்த மாண்ட்ரஸார் வந்து வியர் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாண்ட்ரஸாரோட பலாசோவுக்கு வந்து போகிறாங்க. பலாசோ அப்படின்னா பேலஸ், அதுக்கு வந்து போகிறாங்களாம். முதல்ல போகும்போது அந்த ஹவுஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது, ஏன்னா மாண்ட்ரஸார் அங்கே இருக்க எல்லா சர்வன்ஸையும் அன்னைக்கு வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாராம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு லைட்டை வந்து டார்ச் பண்ணுறாங்க, கையில் வந்து ஒரு
சின்ன தீப்பந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க பாதாளத்துக்குள்ளே போக போகிறாங்கல்ல, ஸோ அங்கே இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறக்காக 2 டார்ச் அவங்க 2 பேரை வந்து கையில் வந்து லைட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து அப்படியே கீழே நோக்கி இறங்கி வந்து போயிட்டு இருக்குது. நிறைய ரூம்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த ஸ்டேர் கேஸ் வழியாக அந்த வால்ட்டுக்குள்ளே 2 பேரும் வந்து என்டர் வந்து ஆகுறாங்க. 2 பேரும் சேர்ந்து முதல்ல அந்த கேட்டகோம்ஸை வந்து ரீச் பண்ணுறாங்க. கேட்டகோம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்ல, அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம். அங்கே நிறைய டனல் மாதிரி இருக்கும், நிறைய கிரேவ் எல்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இறந்து போனவங்களோட போன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த போன்ஸும் கூட அங்கே அப்படியே ஃபுல்லாக வந்து அடுக்கி வந்து ஷோ கேஸ் மாதிரி வச்சுருக்காங்களாம். ஃபுல்லாக இந்த மாண்ட்ரஸார் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி இறந்து போனவங்களோட போன்ஸாக தான் ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் அங்கே இருக்க அந்த ஏர் வந்து ரொம்ப குளிராக வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வால்ஸ்லேருந்து நைட்ரே வந்து ஹேங் ஆகுதான். நைட்ரேனா என்ன அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட்டை சொல்கிறாங்க. இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டை வச்சு தான் கன் பவுடர் வந்து மேக் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த கன் பவுடர் மேக் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் வந்து இந்த வால் ஃபுல்லாக படிஞ்சு ஒயிட் கலரில் அங்கங்கே ஹேங் ஆகிற மாதிரி அந்த செவத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக பூசின மாதிரி அதுவும் இருக்குதாம். இந்த ஃபார்ச்சுனேட்டை வந்து ஏற்கனவே குடிச்சிட்டு தான் இருந்தார் கார்னிவல்னு சொல்லி பார்த்தோம். ஸோ குடிச்சதுனால அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாமே அன்ஸ்டடியாக வந்து இருக்குது. அவர் வந்து நடக்கும்போது அந்த ஜெஸ்டரோட கேப்பில் பெல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த பெல்ஸ் எல்லாம் ஜிங்கிள் ஆகிற சவுண்டு கூட கேட்குது. அவரோட கண்ணில் ஃபுல்லாக ட்ரங்கன்னஸ் தான் இருக்குது. அண்ட் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாருல்ல, ஸோ அதனால அவர் வந்து இருமிட்டே இருக்காராம். அதுவும் வயலண்ட்டாக வந்து இந்த ஃபார்ச்சுனேட்டை வந்து இருமிக்கிட்டே வந்து இருக்காரு. மாண்ட்ரஸோர் வந்து பொய்யா நடிக்கிற மாதிரி ஒரு கன்சர்ன் வந்து காட்டுறாரு. நம்ம வேணா திரும்பி வந்து போயிடுவோம், உன்னோட ஹெல்த் தான் முக்கியம், இன்னும் நம்ம கீழே இறங்க இன்னும் கோல்டு வந்து அதிகமாகும், அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் இந்த மிஷன்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஃபார்ச்சுனேட்டோ வந்து அதை வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணுறாரு. இந்த காஃப்லாம் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஜஸ்ட் நத்திங், இது வந்து என்னை வந்து ஒன்றும் கில் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபார்ச்சுனேட்டோவும் கீழே வந்து இறங்கி வந்து போகிறாரு. அண்ட் அந்த டைமில் மாண்ட்ரஸோர் அவருக்கு ட்ராட் ஆஃப் மெடோக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாரு. இதுவும் ஒரு ஆல்கஹால் தான். இந்த ஆல்கஹாலை கொஞ்சம் வந்து குடிங்க. ஸோ கோல்டாக இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் கொஞ்சம் ஆல்கஹால் குடிச்சா அவங்களோட பாடியை ஹீட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி முதல்ல இந்த ஆல்கஹாலை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு. ட்ராட் ஆஃப் மெடோக் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹால், இது வந்து உங்களை குளிர்லேருந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாண்ட்ரஸோர் வந்து ஆஃபர் பண்ணுறாரு. அதையும் இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து குடிக்கிறாரு. குடிக்கும் போதே அவர் வந்து ஒரு டோஸ்ட் பண்ணுறாராம். ஏன்னா அவங்கள சுற்றி வந்து நிறைய போன்ஸ் அண்ட் டெட் பீப்புள் தானே இருக்காங்க, ஸோ அதனால அவங்களுக்குலாம் ஒரு டோஸ்ட் பண்ணுறாராம். ஃபார் த டெட் அரவுண்ட் தம் அப்படிங்கிற மாதிரி டோஸ்ட் பண்ணுறாரு. மாண்ட்ரஸோர் வந்து ஒரு டோஸ்ட் வந்து கொடுக்குறாரு. ஃபார்ச்சுனேட்டோ வந்து நல்லா லாங் லைஃபை லீட் பண்ணிட்டோம் சொல்லி இந்த மாண்ட்ரஸோரும் ஒரு டோஸ்ட் வந்து கொடுக்குறாராம். டோஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் பீப்புளெலாம் கையில் ஒயின் ஏதோ வச்சுட்டு ஒயினை கையில் தூக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன ஸ்பீச் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதுதான் என்னென்னா டோஸ்ட். 2 பேரும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஃபார்ச்சுனேட்டோக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வால்ட்டை இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டே வந்து போகிறாரு. உடனே மாண்ட்ரஸோர் சொல்கிறாரு, எங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப கிரேட்டான ஃபேமிலி, நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க, ஸோ அவங்களோட எல்லாரோட போன்ஸும் தான் இங்கே வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவங்களோட ஃபேமிலியோட ஆர்ம்ஸ், அவங்களோட ஃபேமிலியோட மோட்டோ பார்த்தோம் அப்படின்னா நெமோமி இம்பியூனே லாசெசிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு கோல்டன் ஃபூட் வந்து ஒரு சர்பெண்ட்டை வந்து க்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜும் வந்து இருக்குது. சர்பெண்ட் அப்படின்னா ஸ்னேக், ஒரு கோல்டன் ஃபூட் வந்து சர்பெண்ட்டை க்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜும் இருக்குது. அவங்களோட மோட்டோ நெமோமி இம்பியூனே லாசெசிட்னு இருக்குது. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நோ ஒன் ப்ரொவோக்ஸ் மீ வித் இம்பியூனிட்டி, யாராக இருந்தாலும் எங்ககிட்ட இருந்து அந்த பனிஷ்மெண்ட் இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இம்பியூனிட்டி அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட கோல்டன் ஃபூட் வந்து அந்த பாம்பை எப்படி க்ரஷ் பண்ணுதோ அந்த தப்பு பண்ணுற பர்சனை நாங்கள் அப்படி க்ரஷ் பண்ணிடுவோம். அதுதான் இவங்க ஃபேமிலியோட மோட்டோவாக வந்து இருக்குது. அதையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேரும் இன்னும் அந்த வால்ட்டுக்குள்ளே ரொம்ப டீப்பாக வந்து போயிட்டுருக்காங்க. அந்த வாலில் ஃபுல்லாகவே போன்ஸ் இருக்குது, உள்ள அங்கங்கே நிறைய கேஸ்கம் வந்து இருக்குது. அண்ட் அந்த நைட்ரே பார்த்தோம்ல, அதுவும் மேலேருந்து கீழே வந்து நல்லா ஹேங் பண்ணி அப்படி பாசி மாதிரி மேலேருந்து தொங்கிட்டே வந்து இருக்குதான். இப்போ வந்து மாண்ட்ரஸோர் சொல்கிறாரு, இப்போ நம்ம ரொம்ப அடி ஆழத்துக்கு வந்துட்டோம், எங்கே இருக்கோம் அப்படின்னு ஒரு ரிவர் பெட்டுக்கு கீழே வந்து வந்துட்டோம். ஏன்னா இவங்க நல்லா பூமிக்கு அடியில் வரைக்கும் நல்லா போயிட்டாங்க. இவங்க போன இடத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா வெளியே பூமியில் ரிவரே ஓடிட்டு இருக்குதான். ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம வந்து வந்துட்டோம், ரொம்ப குளிராக வந்து இருக்கும், உங்களோட காஃப் வந்து இன்னும் நல்லா வேர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போவும் ஃபார்ச்சுனேட்டோ என்ன பண்ணுறாங்க
பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கன்சர்னை வந்து டிஸ்மிஸ் வந்து பண்ணுறாங்க. என்னோட காஃப்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இன்னொரு ட்ரிங்க் இருந்தால் அதை கூட நான் குடிச்சிட்டு எனக்கு வந்து சரியாயிரும்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த டைம் மாண்ட்ரசோர் வந்து ஃபிளாகன் ஆஃப் டி கிரேவ் அப்படிங்கிற ஒரு ஆல்கஹாலை வந்து கொடுக்குறாரு. அதை ஃபார்ச்சுனேட்டோ வந்து ஒரே கல்ப்பில் வந்து குடிச்சு வந்து முடிச்சிடுறாராம். 2 பேரும் சேர்ந்து இன்னும் டீப்பாக நிறைய ஆர்ச்சஸ் அண்ட் பேசேஜஸ் எல்லாத்தையும் கடந்து வந்து போகிறாங்க. ஒரு கிரிப்டை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்க. கிரிப்ட் அப்படின்னா ஸ்டோன்லேயே கட்டி வச்சிருக்க ஒரு சேம்பர் மாதிரி தான் இறந்து போனவங்களை வந்து அந்த பிளேஸில் கூட பரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிப்டை வந்து அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்களாம். அந்த கிரிப்டுக்கு போகும்போது அங்கே இருக்க ஏரே வந்து ஒரு ஃபவுலான ஸ்மெல் வந்து அடிக்குது. அண்ட் அங்கே கீழே போக போக அந்த ஆக்சிஜனோட லெவல் வந்து கம்மியாகும்ல. ஸோ அவங்க கையில் வச்சிருக்க அந்த டார்ச்சஸ் அந்த தீ வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எரியுதான். அந்த கிரிப்டோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டார்க்கான கேவ் வந்து இருக்குது. ஒரு ரூம் ஃபுல்லாகவே போன்ஸை வந்து போட்டு ஃபில் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு சைடில் ஒரு வால் வந்து இருக்குது. அந்த வாலில் ஒரு ஹாலோ ஸ்பேஸ் வந்து இருக்குது. அந்த ஹாலோ ஸ்பேஸ்க்குள்ளேருந்து போன்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி போட்ட மாதிரி ஒரு ஹாலோ, ஒரு நேரோவான ஒரு எம்டியான ஒரு டார்க் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஃபார்ச்சுனேட்டோ வந்து அந்த டார்க் ஸ்பேஸை போயிட்டு எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாரு. பார்க்கும்போது பார்த்தோம்னா ஃபுல்லாக டீப்பாக இருக்குது, எதுவுமே தெரியல, ஃபுல்லாக டார்க்காக பிளாக்காக வந்து இருக்குது. உடனே மாண்ட்ரசோர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த ஃபார்ச்சுனேட்டோ வந்து அன்ஸ்டடியாக அந்த ரீசஸ் அப்படின்னா ஹாலோவான ஸ்பேஸ், எம்டியான பிளாக் ஸ்பேஸ்க்குள்ளே அந்த ஃபார்ச்சுனேட்டோ இன்னும் கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து போகிறாரு. போன உடனே இந்த மாண்ட்ரசோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போன அந்த ஃபார்ச்சுனேட்டோவை செயின் பண்ணிடுறாங்க. ஒரு கிரானைட் வால் வந்து இருக்குது. அந்த வாலில் வந்து ஏற்கனவே எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுருக்காரு. அயன் வச்சு செயின்ஸு, லாக்கு, எல்லா செட்டப்பையும் இவர் பண்ணி வச்சுருக்காரு. எல்லாத்தையும் வச்சு டக்குன்னு இந்த மாண்ட்ரசோர் ஃபார்ச்சுனேட்டோவை செயின் பண்ணிடுறாரு. ஃபார்ச்சுனேட்டோவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அவர் ஏற்கனவே குடிச்சிருக்காரு இல்லை, ஸோ அதனால அவரால் ரெசிஸ்ட் பண்ணவும் முடியலை, தடுக்கவும் முடியலை. மாண்ட்ரசோர் டக்குன்னு அவரை வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த கீயை வந்து எடுத்துடுறாரு. அந்த நிஷையிலேருந்து வெளியே வந்து வந்துடுறாரு. நிஷைனாலும் இந்த ஹாலோவான ஸ்பேஸ் தான், அதுலேருந்து வெளியே வந்து வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அவரோட பிளானை வந்து சொல்கிறாரு. உன்னைய வந்து நான் அங்கே வந்து கட்டி போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், அதுதான் என்னோட பிளான் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் அங்கே பக்கத்தில் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து அன்கவர் பண்ணுறாரு. அண்ட் ஒரு மோர்ட்டாரையும் அவர் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காரு. மோர்ட்டார் அப்படின்னா இந்த லைம் வச்சு ஒரு மிக்சர் மாதிரி மேக் பண்ணுறது. லைம் அப்படின்னா சுண்ணாம்புக்கள்னு சொல்லுவோம்ல, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிமெண்ட் மாதிரி தான். அந்த லைமை வந்து சம் எலமெண்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பைண்ட் பண்ணுற. இப்போது செங்கல் வச்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னா இடையில சிமெண்ட் போடுவாங்கல்ல, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டோன்ஸை வந்து பைண்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் தான் இந்த மோர்ட்டார். இதையே அவர் ஹைட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ஸ்டோன்ஸ், மோர்ட்டார் எல்லாத்தையும் அவர் வந்து வெளியே வந்து எடுக்கிறாரு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாலோ ஸ்பேஸில் வந்து அந்த ஃபார்ச்சுனேட்டோவை கட்டி போட்டு வச்சுருக்காரு. அண்ட் ஃபார்ச்சுனேட்டோவுக்கு முன்னாடி ஒரு வாலை வந்து அவர் வந்து கட்ட வந்து ஆரம்பிக்கிறாரு. ஃபார்ச்சுனேட்டோவுக்கு ஸ்டன்னிங்காக இருக்குது. அந்த ஆல்கஹாலோட அந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குமா அவர் ரொம்ப கத்துறாரு. அந்த செயின்லேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர் கத்துற சவுண்டு வந்து இந்த மாண்ட்ரசோருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதான். ஸோ அதனால் அவர் செஞ்சுட்டு இருக்க வேலையை வந்து ஒரு செகண்ட் நிப்பாட்டி அந்த சவுண்டை அப்படியே என்ஜாய் பண்ணுறாராம். திரும்ப மறுபடியும் டயர் ஆஃப்டர் டயர், லேயர் ஆஃப்டர் லேயராக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அந்த மோர்ட்டாரை வச்சு அவரோட மேசன்ட்ரி அப்படின்னா அந்த கட்டுற திறமை, அதை வச்சு அந்த வாலை வந்து கட்டிட்டு வந்து இருக்காரு. ஃபார்ச்சுனேட்டோவோட க்ரைஸ் வந்து இப்போ ஷ்ரில்லான ஸ்க்ரீம்ஸாக மாறிடுச்சு. ஸ்க்ரீம்ஸ் அப்படின்னா அந்த பேயெல்லாம் பார்த்து கத்துவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஷ்ரில்லாக ரொம்ப பயங்கரமாக ஃபார்ச்சுனேட்டோ வந்து கத்திட்டே வந்து இருக்காராம். மாண்ட்ரசோர் இப்போ ஒரு செகண்ட் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்க வேலையை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அவர் கத்துற மாதிரியே இவரும் வந்து மார்க் பண்ணுறாராம். மார்க் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீம் வந்து அந்த ஹால்வே இருக்குல்ல, அந்த வேலை அப்படியே அந்த டனல்குள்ளே போயிட்டு அப்படியே எக்கோ மாதிரி கேட்குதான். சூன் வந்து ஃபார்ச்சுனேட்டோ அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து லூஸ் பண்ணிட்டாரு. அப்படியே கொஞ்சம் அமைதியாக வந்து மாறிட்டே வந்து இருக்காரு ஃபார்ச்சுனேட்டோ. அண்ட் மிட் நைட் வந்து வந்துருச்சு. அப்போது கிட்டத்தட்ட நியர்லி அந்த வாலை வந்து மாண்ட்ரசோர் கட்டி முடிக்க வந்து போகிறாரு. ஃபார்ச்சுனேட்டோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக ஃபார்ச்சுனேட்டோ லாஃப் பண்ணுறாரு. நீ வந்து ஒரு ஜோக் தானே பண்ணுற, என்னை வந்து ரிலீஸ் வந்து பண்ணிரு, போதும் இந்த ஜோக்கை வந்து நிறுத்து அப்படிங்கிற மாதிரி ஃபார்ச்சுனேட்டோ வந்து சொல்கிறாரு. ஆல்சோ உன்னோட ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பலாசோவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ இப்படி ஒரு விஷயம் செஞ்சுருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ச்சுனேட்டோ அகைன் வந்து சொல்கிறாரு. அவர் பேசுகிற வார்த்தைகளை எல்லாத்தையும் இந்த மாண்ட்ரசோர் வந்து ரிப்பீட் தான்
தான் பண்ணுறாரு. பட் எந்த ஒரு மர்சியுமே வந்து கொடுக்க வந்து மாட்டேங்கிறாரு. இவங்களோட ஃபேமிலியோட மோட்டோவே பார்த்தோம்ல, நாங்கள் வந்து பனிஷ்மெண்ட் டிசர்வ் ஆகிற பர்சனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்போம். ஒரு கோல்டன் ஃபுட் வந்து ஒரு சர்பெண்ட்டை க்ரஷ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ என்னோட ஃபேமிலியை நீ வந்து ரொம்ப இன்சல்ட் வந்து பண்ணியிருக்க, அதனால உனக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த மெர்சியுமே காட்டாமல் மாண்ட்ரஸார் வந்து அவரோட வேலையை வந்து செஞ்சுட்டே இருக்காரு. ஃபார்ச்சுனேட்டோ கடைசியாக ஒரு ப்ளீடிங்கான வேர்ட்ஸ் வந்து சொல்கிறாரு. ஃபார் த லவ் ஆஃப் காட் மாண்ட்ரஸோர், கடவுளுக்காக கடவுள் நம்மளெல்லாம் அன்பு செய்வார் இல்லை, ஸோ அதே மாதிரி நீ வந்து என்னை வந்து விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாண்ட்ரஸோரும் ஒரு சில்லிங்கான ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. எஸ், ஃபார் த லவ் ஆஃப் காட், நானும் கடவுளோட லவ்க்காக தான் பண்ணுறேன். என்னோட ஃபேமிலி நீ வந்து இன்சல்ட் பண்ணியிருக்க, என்னையை வந்து கவுண்ட்லெஸ் ஆன டைம் வந்து இன்சல்ட் வந்து பண்ணியிருக்க, அதுக்கான தண்டனை தான் உனக்கு வந்து இதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் மாண்ட்ரஸோர் வந்து இப்போ கடைசியாக ஒரு தடவை அவர் வந்து கூப்பிடும்போது ஃபார்ச்சுனேட்டோ வந்து கொஞ்சம் அன்கான்ஷியஸான ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாரு. எந்த ஆன்சருமே ஃபார்ச்சுனேட்டோ கிட்ட இருந்து வரல. அண்ட் அவர் தலையில் அந்த கேப் வந்து மாட்டியிருந்தாருல்ல, ஸோ அதில் இருந்த பெல் வந்து சைலண்டான ஒரு ஜிங்லிங்கான சவுண்ட் வந்து கொடுக்குது. அண்ட் குயிக்காகவே மாண்ட்ரஸோர் வாலெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. கடைசி ஸ்டோனை அவர் வந்து வச்சு அடைச்சிட்டாரு ஃபுல்லாக. மறுபடியும் முதல்ல இருந்த மாதிரியே அவங்களோட ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸோட போன்ஸ் எல்லாம் கிடக்குல, அதெல்லாம் எடுத்து அந்த இவர் கட்டி முடிச்ச ரூமுக்கு முன்னாடி போட்டு அப்படியே மறைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு யாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஃபார்ச்சுனேட்டோட எலும்பி எல்லாமே 50 வருஷமா அந்த கட்டி முடிச்ச அந்த வால்குள்ளே தான் அப்படியே வந்து இருந்திருக்கு, அன்டிஸ்டர்ப்டாக வந்து இருந்திருக்கு. மாண்ட்ரஸோர் கடைசியாக ஒரு வார்த்தையில் என் பண்ணுறாரு. இன் பேஸ் ரெக்விசட் அப்படிங்கிறது முடிக்கிறாரு. மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரா இந்த மாண்ட்ரஸோர். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாண்ட்ரஸோர் வந்து ஒரு எலைட்டான ஃபேமிலியில் இருக்க ஒரு பர்சன். அவரோட ஃப்ரெண்டு தான் ஃபார்ச்சுனேட்டோ. பட் அந்த ஃபார்ச்சுனேட்டோ கவுண்ட்லெஸ்ஸான இன்சல்ட்டை வந்து இந்த மாண்ட்ரஸோர் மேலே கொடுத்துட்டே இருந்திருக்காரு. சைலண்ட்டாக கொஞ்ச நாள் வந்து என்டியூர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு மாண்ட்ரஸோர். அப்புறம் முடியாது, கண்டிப்பாக நான் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு காஸ்க் ஆஃப் அமண்டிலோட வந்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆசையை காட்டி அவர் வீட்டோட வால்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு வால்குள்ளே உயிரோட வச்சு அவரை வந்து கொன்னுட்டாரு. ஸோ அதுதான் இந்த ஒர்க்கோட பிளாட்டாக வந்து இருக்குது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரியை தான் எட்கர் ஆலன் போ இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் that's it for this lecture. We will meet in the next lecture. Thank you.